குட்டி இன்ஃபோ சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏர்ஃபோர்ஸில் அக்னிவீர் வாயு 2 of 25ல எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது சம்மந்தமான எல்லா முக்கியமான டேட்டாவும் சொல்கிறதால இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு கேண்டிடேட் அப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்களோட வயசு எவ்வளோ இருக்கணும், அவங்களுடைய பாலினம் என்ன, நம்ம விண்ணப்பிக்க வேண்டிய தேதி என்ன, நம்ம என்ன படிச்சிருக்கணும், நம்மளோட மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கணும், அதாவது மெடிக்கல் ஃபிட்னஸ், நம்மளோட லீவ் எவ்வளோ நாள் அதில் கிடைக்கும், சம்பளம் எவ்வளோ, எப்படி எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அதனோட சிலபஸ், நம்மளோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், நம்மளோட உடல் தகுதி எப்படி இருக்கும், அங்கே நடக்கிற மெடிக்கல் எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்க, அப்புறம் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம கையில் வச்சுருக்கணும், அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ, எந்தெந்த தேதியில் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இப்போ விட்டுருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். அதை ஃபுல்லாக பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த அக்னிவீர் வாயு அக்னிபாத் ஸ்கீமில் ஏர்ஃபோர்ஸில் இருக்கிற போஸ்டிங் பேர் தான் அக்னிவீர் வாயு. அதில் 2025 செகண்ட் பேட்ச் அவங்கள தான் இப்போ அவங்கள ரெக்ரூட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ வரப்போகுது. இது செகண்ட் பேட்ச். அடுத்து இந்த அப்ளை பண்ணுறதுக்கு உங்களோட ஏஜ் கிரைட்டீரியா, உங்கள் வயசு எவ்வளோ இருக்கணும்னா, நீங்கள் இந்த 3 ஜூலை 2004 3 ஜூன் 2008 இதுக்குள்ளே பிறந்தவரை மட்டும்தான் இருக்கணும். அதாவது அப்ராக்சிமேட்டாக 17 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே இருக்கவங்க அவங்க தான் இதை அப்ளை பண்ண முடியும். இதில் ஆண் பெண், திருமணமாகாத ஆண் பெண் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இதை நம்ம எப்பெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னா, 8 ஜூலை 2024 காலையில் 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. இது முடியறது 28 ஜூலை 2024 நைட்டு 11 மணிக்கு இந்த அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான டேட் முடிஞ்சிடும். நம்மளோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், நம்ம என்ன படிச்சிருந்தா இதுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை மொத்தமாக 2ஆக தான் பிரிக்கிறாங்க. ஒன்று, நீங்கள் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்தவரா, சயின்ஸில் உங்களோட +2ல மேக்ஸ், ஃபிசிக்ஸ், இங்கிலீஷ் இதெல்லாம் சேர்ந்த மாதிரி உங்களுடைய கோர்ஸ் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா, இப்போ நம்ம பயோமேக்ஸ் எடுத்திருப்போம், இல்லைன்னா நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருப்போம், அப்படி நீங்கள் என்ன எடுத்திருந்தாலும் உங்களோட பாடத்தில் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், இங்கிலீஷ் இது 3ம் கண்டிப்பாக இருந்திருக்கணும். அந்த மாதிரி எடுத்து படித்தவங்க மொத்தமாக உங்களோட மொத்த மார்க்கில் நீங்கள் 50%, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 600 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா நீங்கள் 300க்கு மேலே மொத்தமாக எடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷில் மட்டும் தனியாகவும் நீங்கள் 50% மேலே நீங்கள் மார்க் எடுத்துருக்கணும். இப்போ இங்கிலீஷில் நீங்கள் 100 மார்க்குக்கு எழுதுறீங்கன்னா இங்கிலீஷில் நீங்கள் 49 எடுத்து மொத்தமாக நீங்கள் 400 மார்க் எடுத்திருந்தாலும் யூஸ் கிடையாது. ஸோ நீங்கள் மொத்தம் உங்களோட டோட்டலில் 50% எடுத்துருக்கணும். அண்ட் இங்கிலீஷில் மட்டும் 50% எடுத்துருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த சயின்ஸ் சப்ஜெக்ட்லேயே அப்படி இல்லாதவங்க, நீங்கள் டிப்ளமோ படித்தவங்களா இருந்தால் டிப்ளமோவில் நீங்கள் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த கோர்ஸ் எடுத்து படித்தவங்க மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அண்ட் அந்த பாலிடெக்னிக் இன்ஸ்டியூட் நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைன்னா யூனியன் டெரிட்டரியால் ரெகக்னைஸ் பண்ண இன்ஸ்டியூட்டாக இருக்கணும். இங்கேயே நீங்கள் ஓவராலாக 50% மார்க் எடுத்துருக்கணும். அண்ட் அதில் நீங்கள் இங்கிலீஷ் சப்ஜெக்டில் மட்டும் 50% மார்க்கும் எடுத்துருக்கணும். இது கம்பல்சரி. இப்படி இருக்கிறவங்க தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் இது 2 கேட்டகரி இல்லாமல் நீங்கள் ஒகேஷனல் சப்ஜெக்ட் 2 வருஷம் ஒகேஷனல் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி தொழில் படிப்பு யாரெல்லாம் எடுத்து படிச்சவங்களோ அவங்க ஃபிசிக்ஸ், மேக்ஸ் அதில் சேர்ந்த மாதிரியான கோர்ஸ், அதாவது நீங்கள் ஒகேஷனல்லையும் நான் ஒகேஷனல் சப்ஜெக்ட் உங்களுக்கு வரும். அந்த சப்ஜெக்ட்ஸில் ஃபிசிக்ஸ், மேக்ஸ் இது சேர்ந்த மாதிரி கோர்ஸில் நீங்கள் மொத்தமாக 50%, அண்டு உங்களுடைய இங்கிலீஷில் நீங்கள் 50% கண்டிப்பாக எடுத்துருக்கணும். இப்படி எடுத்திருந்தீங்கன்னா இது யாரெல்லாம் சயின்ஸ் பேஸ்டு சப்ஜெக்ட் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸோ உங்களுக்கு அப்படி இருக்கு. யாரெல்லாம் சயின்ஸ் இல்லாமல் இருக்கீங்க, சயின்ஸையே நீங்கள் எடுத்தது கிடையாது அப்படின்றவங்களுக்கு நீங்கள் 10+2ல மொத்தமாக 50% மார்க்கும், சேம் இங்கிலீஷில் 50% மார்க்கும் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துருக்கணும். அப்படி இல்லையா, யாரெல்லாம் ஒகேஷனல் கோர்ஸில் இந்த பிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் படிச்சிருக்கீங்களோ நீங்கள் மொத்தமாக 50% மார்க்கும், இங்கிலீஷில் 50% மார்க்கும் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். அப்போ தான் நீங்கள்
இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த நீங்க படிச்சிருக்க இன்ஸ்டிடியூட் கண்டிப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைன்னா யூனியன் டெரிட்டரியால அப்ரூவ் பண்ணதா இருக்கணும். அப்போ மட்டும்தான் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை இவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. மருத்துவ தகுதி, நீங்க மெடிக்கல் ஃபிட்னஸா உங்களுடைய ஸ்டார்டிங்லயே என்னென்னலாம் ஃபிட்னஸ் இருக்கணும் நீங்க முன்னாடி தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உயரம், நீங்க ஆணா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 152.5 சென்டிமீட்டர்ஸ் கண்டிப்பா இருக்கணும் குறைந்தபட்ச உயரம். அதிகபட்ச உயரத்தை பத்தி அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல. அண்ட் பெண்ணா இருந்தா 152 சென்டிமீட்டர். நமக்கு ஹைட் வெயிட் ரேஷியோ இருக்கு, அதை அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த உங்களோட ஹைட் எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற வெயிட் தான் நீங்க இருக்கணும். அண்ட் பிஎம்ஐ, பாடி மாஸ் இண்டெக்ஸ் இருக்கீங்களா, அதையும் அவங்க வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் உங்களுடைய மார்பளவு, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, உங்களுடைய மார்பளவானது 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பான்ஷன், அதாவது நீங்க மூச்சை முழுசா இழுக்கும் போது உங்களுடைய மார்பளவானது 5 சென்டிமீட்டர் விரிவடையணும். அண்ட் டென்டல் பாயிண்ட்ஸ், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. உங்களோட பல்லுல ஒவ்வொரு பல்லுக்கும் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பாயிண்ட் கொடுக்கும்போது அது வந்து 14 பாயிண்ட், அதிகபட்சமா 22 பாயிண்ட் கொடுப்பாங்க. ஸோ 14 பாயிண்ட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கணும். இந்த முக்கியமா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், பெண்களுக்கு மட்டும் என்னன்னா உங்களுக்கு கைனகாலஜிக்கல் டெஸ்ட் நடப்பாங்க. கைனிக்னா உங்களுடைய மகப்பேறு மருத்துவர் உங்களுக்கான டெஸ்ட்டை வந்து பண்ணுவாங்க. அந்த கைனிக் டெஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். அண்ட் உங்களோட ஹியரிங் கெப்பாசிட்டி அண்ட் விஷன் கெப்பாசிட்டி, உங்களுடைய கேட்கும் திறன், பார்வை திறன், இது ரெண்டும் உங்களுக்கு கண்டிப்பா நார்மல் ரேஞ்சில இருந்து பார்க்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும். அடுத்து முக்கியமான விஷயம், இந்த அக்னிவீர் பத்தி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்க ஒர்க் பண்ண போறது 4 வருஷம் மட்டும்தான், 4 இயர்ஸ் மட்டும்தான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. அண்ட் அதுல ஒவ்வொரு வருஷத்துக்கும் உங்களுக்கு லீவ் பாத்தீங்கன்னா 30 டேஸ் மட்டும்தான் கிடைக்கும். இதுல முக்கியமா அடிஷனலா ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் ஏதாச்சும் உடம்பு சரியில்லை, உங்களுக்கு சிக் லீவுன்னு சொல்லுவாங்க, அந்த லீவ் கொடுக்குறாங்கன்னா அது உங்களுடைய அத்தாரிட்டி, நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க யாரோட அண்டர்ல ஒர்க் பண்றீங்களோ அவங்க தான் அதுக்கான முடிவு எடுப்பாங்க. மற்றபடி உங்களுக்கு நார்மலா ஒரு வருஷத்துக்கு 30 நாள் தான் லீவ் கிடைக்கும். அண்ட் இந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க மொத்தமா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய பேட்ச்ல ஒரு 3000 பேர் செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா அதுல இருந்து 25% பேர், அதாவது ஒரு 750 பேர் மட்டும் பர்மனன்ட் ஜாப், அதாவது ஏர்போர்ட்ஸ்ல பர்மனன்ட் ஜாப்ல அந்த 750 பேர் 25% பேரை மட்டும் அவங்க பர்மனன்ட் ஜாபுக்கு செலக்ட் பண்ணிப்பாங்க. அடுத்து முக்கியமான விஷயம், உங்களுடைய சம்பளம். உங்களுடைய சம்பளம் பிக்ஸ்டு தான், எதுவும் உங்களோடது வேரி ஆக போறது கிடையாது. ஸோ உங்களோட சம்பளம் பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு 4 பேட்டர்ன்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அண்ட் ஃபோர்த் இயர். இந்த 4 வருஷமும் கவர்மெண்ட் ஆல்ரெடி இவ்வளோதான் இன்க்ரிமெண்ட் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் உங்களுக்கு மாசம் 30,000 உங்களுடைய பேக்கேஜ், அதுல 21,000 உங்க கையில கிடைக்கும். 9,000 உங்களுடைய அக்னிவீர் கார்பஸ் ஃபண்டுன்னு, அந்த ஃபண்டுல நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணி உங்களோட சம்பளத்துல இருந்து எடுத்து 9,000 அதுல போட்டு வைப்பாங்க. அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டை கவர்மெண்ட்டும் உங்களோட அக்கௌண்ட்ல போட்டு வைப்பாங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் மந்த் 9,000 உங்களோட கான்ட்ரிபியூஷன் போகுதுன்னா கவர்மெண்ட் ஒரு 9,000, டோட்டலா உங்களுக்கு 18,000 அந்த ஃபர்ஸ்ட் மந்த்ல கான்ட்ரிபியூட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 12 மந்த்ஸ் வரும். அண்ட் 13th மந்த், அதாவது செகண்ட் இயர் ஸ்டார்ட் ஆன உடனே உங்களோட சம்பளம் 33 மாறும். கையில வர்றது 23,100 ரூபாயா மாறும். அண்ட் 9,900 ரூபாய் நீங்க உங்களோட கார்பஸ் ஃபண்ட்ல பே பண்ணுவீங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த கார்பஸ் ஃபண்ட்ல உங்களுக்கு கிடைக்கிற நீங்க சேர்த்து வைக்கிற எல்லா அமௌண்ட்டும் சரி, உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் போது சரி, கிடைக்கிற அமௌண்ட் எல்லாமே டேக்ஸ் ஃப்ரீ. இதுக்கு நீங்க டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. ஸோ அடுத்து தேர்ட் இயர்ல 36,500, 25,550 கையில வரும். 10,950 உங்களோட அக்கௌண்ட்ல சேர்த்துவாங்க. அந்த மாதிரி 4வது வருஷம் 40,000. ஸோ நீங்க 48வது மாசம் முடிக்கும் போதும் உங்களோட சம்பளம் இதுவா தான் இருக்கும். 40,000, 28,000 கையில வரும். 12,000 நீங்களும், 12,000 கவர்மெண்ட்டும் உங்களோட அக்கௌண்ட்ல போட்டு வைப்பாங்க. மொத்தமா நீங்க 4 வருஷம் முடிக்கும் போது 5.02 lakhs, அதாவது 5.02 லட்சம் நீங்க பே பண்ணிருப்பீங்க. அதே அளவு கவர்மெண்ட்டும் உங்க அக்கௌண்ட்ல பே பண்ணிருப்பாங்க. மொத்தமா 10.04 லட்சம். இது இன்ட்ரெஸ்ட் இல்லாம நாங்க சொல்றது. இன்ட்ரெஸ்ட் பே பண்றாங்களா இல்லையான்றது அதை உங்களுக்கு நீங்க வரும்போது என்ன ரூல்ஸ் இருக்கோ அது மாதிரி தான் செட் ஆகும். இதை வந்து சேவா நிதி பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. இந்த பேக்கேஜ்ல உங்களுக்கு 10.04 லட்சம் உங்களுக்கு நீங்க வெளியே வரும்போது கையில கொடுப்பாங்க. அண்ட் உங்களுக்காக எந்த பிஎஃப்பும் இவங்க பிடிக்க மாட்டாங்க. பிஎஃப் பிடிக்கிறது அக்னிவீர் வாயு ஸ்கீம்ல கிடையாது. அண்டு உங்க யாருக்குமே பென்ஷனோ கிராச்சுவிட்டியோ எதுவுமே உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்க போறது கிடையாது. இது முன்னாடியே அவங்க தெளிவா
கிளியர் பண்ணிட்டாங்க. நீங்க சர்வீஸ்ல இருக்கிற வரைக்கும் கேண்டீன் ஃபெசிலிட்டி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா உங்களை கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. அதனால உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன் பெனிஃபிட்ஸ் லைக் நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கேண்டீன் ஃபெசிலிட்டி அதெல்லாம் எதுவுமே கிடைக்காது. நீங்க சர்வீஸ்ல இருக்கும்போது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சம்பளம் மட்டும் இல்லாம உங்களுக்கு ட்ரெஸ் அலவன்ஸ் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் உங்களுக்கு ட்ரெஸ் அலவன்ஸ் கிடைக்கும். அது இல்லாம உங்களுக்கு உங்களுடைய ரேஷன் ரிலேட்டட் உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ரேஷன் ரிலேட்டட் ஏதாவது பணம் வருதுன்னா அதையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அது உங்களுக்கு அடிஷ்னலா வர வேண்டிய அமௌண்ட். ஸோ நீங்க ஏதாவது உங்களை அங்க சேர்த்ததுக்கு அப்புறம் பிளேயிங் அலவன்ஸ் அந்த மாதிரி எதுனா ஃபீல்டு அலவன்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா அந்த அலவன்ஸ் செப்பரேட்டா உங்களுக்கு கிடைக்கும் இந்த சம்பளம் இல்லாம. அண்ட் இதுதான் முக்கியமான விஷயம். உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1 நடக்கும், அதுக்கப்புறம் ஃபேஸ் 2 நடக்கும். யாரெல்லாம் ஃபேஸ் 1ல குவாலிஃபை ஆகுறாங்களோ அவங்க மட்டும்தான் ஃபேஸ் 2க்கு போக முடியும். ஃபேஸ் 1 அது என்ன நடக்கும்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில கொஸ்டின்ஸ் இருக்கும், ஆன்லைன் எக்ஸாம் நடக்கும். இது உங்களுடைய சென்டரை உங்களோட அட்மிட் கார்டில் செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க, கம்ப்யூட்டர்ல நடக்கும். இதுல நீங்க எலிஜிபிள் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அகைன் மெயில் வரும். அந்த மெயில்ல இன்னொரு செகண்ட் அட்மிட் கார்டும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அட்மிட் கார்டு கிடைச்சதுக்கு அப்புறம் ஃபேஸ் 2க்கு போவீங்க. ஃபேஸ் 2ல உங்களோட சர்டிபிகேட் நீங்க அப்லோட் பண்ணுவீங்க இல்லைங்களா, அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பிசிக்கலா செக் பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் உங்களோட பிசிக்கல் ஃபிட்னஸ் உடல் தகுதியை செக் பண்ணுவாங்க. உங்களுடைய மெடிக்கல் எக்ஸாமினேஷன் முன்னாடி நான் சொன்னது மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், இந்த என்னென்ன ஸ்டாண்டர்ட் இருக்கணும்ட்டு இங்க மெடிக்கல் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு நடக்கும். ஸோ ஃபேஸ் 1 அதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா இவங்க 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சவங்க, அதாவது பிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷ். இன்னொன்னு சயின்ஸ் இல்லாம 12th முடிச்சவங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்தவங்களுக்கு 60 நிமிஷமும், அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்தவங்களுக்கு 45 மினிட்ஸ். அதுல இங்கிலீஷும் அண்ட் ரீசனிங் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் ராகா இதுவும் இருக்கும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இது எல்லாமே உங்களுக்கு 10+2 சிபிஎஸ்இ சிலபஸ் பேஸ்ல தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரே கேட்பாங்க. எல்லாமே சிபிஎஸ்இ பேஸ்டு தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஒரு மார்க் ஒரு கொஸ்டின் நீங்க கரெக்டா ஆன்சர் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும். நீங்க ஏதாச்சும் அட்டம் பண்ணாம விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கு மார்க் கிடையாது. அண்ட் முக்கியமான விஷயம், நீங்க தப்பா உங்களோட ஆன்சரை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 0.25, அதாவது நீங்க 4 கொஸ்டின் தப்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் மைனஸ் ஆயிரும். ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணா உங்களுக்கு 1/4 மார்க், 0.25 மார்க் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கா கொடுத்துருவாங்க. உங்களுக்கு சாம்பிள் சொல்றேன், இங்க பாருங்க. இதுல சயின்ஸ் அண்ட் அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட் இதை எடுத்துருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல இருந்து 25 மார்க் கிடைக்கும். அதாவது மொத்தம் 100 மார்க். அதுல ஃபர்ஸ்ட் 1 to 25 physics, 26 to 50 maths, 51 to 70 English and 71 to 100 உங்களோட ரீசனிங் அண்ட் ஜெனரல் அவேர்னஸோட இருக்கும். இதுக்கான டைமிங்கும் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க வேணா இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட் அண்ட் சயின்ஸ் சப்ஜெக்டானதும் இங்க தெளிவா கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபேஸ் 2. நீங்க ஃபேஸ் 1 எப்போ குவாலிஃபை ஆகுறீங்களோ அதுக்கப்புறம் தான் உங்களால ஃபேஸ் 2க்கு போக முடியும். ஃபேஸ் 1 ஒரு நாள் நடக்கும். அதனோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அகைன் இன்னொரு அட்மிட் கார்டு கிடைக்கும். அந்த அட்மிட் கார்டு உங்களோட மெயில் ஐடியில தான் வரும். ஸோ அந்த மெயில் ஐடி உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களோட சர்டிபிகேட் அண்ட் பிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இந்த 3த்துக்காகவும் நீங்க ஃபேஸ் 2க்கு போவீங்க. சென்டர் அவங்களே டிசைட் பண்ணி உங்களோட அட்மிட் கார்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, செகண்ட் அட்மிட் கார்டில். இப்போ இதுல உங்களுக்கான சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும். எல்லா ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸும் நீங்க கொண்டு போகணும். அண்ட் உங்களுடைய உடல் தகுதி பிசிக்கல் ஃபிட்னஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 2 விதமான பிசிக்கல் ஃபிட்னஸ் நடக்கும். ஒன்னு ரன்னிங், இன்னொன்னு உங்களுக்கு புஷ்அப் அண்ட் சிட்அப். இதை உங்களுக்கு அவங்க டெஸ்டா பண்ணுவாங்க. அதை நீங்க எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் PFT 1, அதாவது பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் 1. இது எப்படி நடக்கும்னா 1.6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், 1.5 கிலோமீட்டருக்கும் கொஞ்சம் கூட அந்த டிஸ்டன்ஸை மேல் கேண்டிடேட்ஸ் ஆண்கள் எல்லாம் 7 நிமிஷத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும். பெண்கள் எல்லாம் 8 நிமிஷத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து PFT 2. யாரெல்லாம் இதுல குவாலிஃபை ஆகுறீங்களோ, சப்போஸ் நீங்க ரன்னிங்ல அவுட் ஆயிட்டீங்க அப்படின்னா அங்கேயே நீங்க அவுட், அவ்வளவுதான். உங்களுக்கு PFT 2 பண்றதுக்கான சான்ஸ் கிடைக்காது. அண்ட் PFT 1க்கும் PFT 2க்கும் நடுவில் 10 மினிட்ஸ் மட்டும்தான் கேப் இருக்கும். சப்போஸ் நீங்க ரன்னிங் குவாலிஃபை ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு 10 மினிட்ஸ் மட்டும் தான் கேப் கொடுப்பாங்க. இமீடியட்டா அடுத்த
PFT2 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் ஆண்களுக்கான PFT2ல அதாவது செகண்ட் டெஸ்ட்ல என்ன நடக்குமோ அதை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு 10 புஷ்அப் நடக்கும், 10 சிட்டப்ஸ் நடக்கும், 10 ஸ்குவாட் அப்பும் நடக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா டைம் பீரியட் ஒரு நிமிஷத்துல நீங்க பண்ணிடணும். 10 புஷ்அப் 1 நிமிஷத்துல நடக்கணும், 10 சிட்டப் 1 நிமிஷம் அண்ட் 20 ஸ்குவாட் எடுக்கணும், அதுவும் ஒரே ஒரு நிமிஷத்துல. இங்க சொல்லியிருக்க இதே சீக்வன்ஸ்ல மட்டும்தான் எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ரன்னிங்க குவாலிஃபை ஆவீங்க. உங்களுக்கு 10 மினிட்ஸ் கேப் கொடுத்துட்டு உங்களை உடனே புஷ்அப் எடுக்க சொல்லிடுவாங்க. அடுத்து அந்த புஷ்அப் நீங்க எடுத்து குவாலிஃபை ஆன உடனே உங்களுக்கு 2 மினிட்ஸ் பிரேக் கொடுப்பாங்க. அந்த 2 மினிட்ஸ் பிரேக் நீங்க முடிச்ச உடனே 1 மினிட்ல நீங்க 10 சிட்டப்ஸ் எடுக்கணும். அண்ட் 10 சிட்டப்ஸ் முடிச்ச உடனே உங்களுக்கு 2 மினிட்ஸ் அகைன் பிரேக் கொடுப்பாங்க. அந்த 2 மினிட்ஸ் முடிச்ச உடனே நீங்க 1 மினிட்ல 20 ஸ்குவாட்ஸ் எடுத்து காட்டணும். இது எல்லாமே மேல் கேண்டிடேட்ஸ். இதை நீங்க கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்ணா மட்டும்தான் உங்களால பிசிக்கல் ஃபிட்னஸ்ல பாஸ் பண்ண முடியும். இதுல ஏதாச்சும் ஒண்ணு நீங்க தப்பா பண்ணாலும் அந்த இடத்துல உங்களை ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், பெண்கள் யாரெல்லாம் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்களோ அவங்கலாம் இந்த 8 நிமிஷத்துக்குள்ள உங்களுடைய 1.6 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங்கை முடிச்சுட்டு உடனே உங்களுக்கு 10 மினிட்ஸ் கேப் கொடுப்பாங்க. அந்த 10 மினிட்ஸ் கேப் முடிச்ச உடனே 1.5 நிமிஷம் அதாவது 90 செகண்ட் 1 மினிட் 30 செகண்ட்ல நீங்க 10 சிட்டப் எடுக்கணும். பெண்களுக்கு புஷ்அப் கிடையாது. அண்ட் அந்த சிட்டப்பை முடிச்ச உடனே உங்களுக்கு 2 மினிட்ஸ் பிரேக் கொடுப்பாங்க. அந்த 2 மினிட்ஸ் பிரேக் முடிஞ்ச உடனே அகைன் 1 மினிட்டுக்குள்ள நீங்க 15 ஸ்குவாட்ஸ் 15 ஸ்குவாட்ஸை நீங்க கண்டிப்பா எடுக்கணும். அண்ட் முக்கியமான விஷயம், யாரெல்லாம் உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்துருச்சோ செகண்ட் ஃபேஸ் 2க்கு யாருக்கும் அட்மிட் கார்டு வந்துருச்சோ முக்கியமா நீங்க ஸ்போர்ட்ஸ் ஷூ கொண்டு போகணும். அண்டு ஷார்ட்ஸ் அண்டு ட்ராக் பேண்ட்ஸ் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ இதை நீங்க கண்டிப்பா கொண்டு போகணும். அண்ட் இதை பத்தி உங்களுக்கு இன்னும் வேற ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் உங்களுக்கு இந்த லிங்கை என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுல போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அடுத்து தேவையான ஆவணங்கள் ரொம்ப சிம்பிள். உங்களோட 10th சர்டிபிகேட்ஸ், 12th சர்டிபிகேட், உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப், உங்களுடைய லெஃப்ட் தம்பு உங்களோட கட்டை விரல் இருக்குங்களா இடது கட்டை விரல் அதனுடைய கைரேகையை ஒரு பேப்பர்ல வச்சுட்டு அதை ஸ்கேன் பண்ணது, அண்ட் உங்களோட கையொப்பம் உங்களோட சிக்னேச்சர். யாரெல்லாம் மைனரா இருக்கீங்களோ, யாரெல்லாம் நீங்க பிலோ 18 இருக்கீங்களோ, 18 வயசுக்கு நிரம்பாதவர்கள், அதாவது 17 வயசு நான் எலிஜிபிலிட்டி சொன்னேன் இல்லைங்களா, அந்த 17 வயசு இருக்கவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களோட தாய் தந்தை கிட்ட நீங்க முக்கியமா ஒரு சர்டிபிகேட்டை வாங்கிட்டு போகணும். இந்த சர்டிபிகேட்டுக்கான ஃபார்மேட்டும் உங்களுக்கு அந்த வெப்சைட்ல கொடுத்துருப்பாங்க. அதுல நீங்க உங்களோட அப்பா அம்மா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போகலாம். அடுத்து நீங்க எப்படி விண்ணப்பிக்கலாம்னா இதெல்லாம் கண்டிப்பா ஆஃப்லைன் கிடையாது, ஒன்லி ஆன்லைன் மோட். ஆன்லைன்ல மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கான வெப்சைட் இதுதான். இந்த வெப்சைட்டுக்கான லிங்கை நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அடுத்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 550 ருபீஸ், 550 ரூபா பிளஸ் ஜிஎஸ்டி. இதுல எந்த நெகோசியேஷன் இந்த கிரீமி லேயர் இதெல்லாம் எதுவுமே அவங்க நோட்டிபிகேஷன்ல மென்ஷன் பண்ணல. அதனால இவ்வளவு அமௌண்ட் நம்ம பே பண்ணி தான் ஆகணும். அடுத்து காலியிடம் என்னன்னா இது ஒவ்வொரு டைமும் மாறும். ஸோ கவர்மெண்ட் என்ன அவங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல ப்ரெஸ்கிரைப் பண்றாங்களோ அதுதான் வரும். இதுல இவங்க மென்ஷன் பண்ணல. பட் இந்த வேல்யூ இப்ப நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் இல்லைங்களா, இது லாஸ்டா அவங்க ரெக்ரூட் பண்ணது எவ்வளவு பேர் எடுத்தாங்களோ அதை வச்சு அப்ராக்சிமேட் வேல்யூ தான் இது வந்து சொல்லியிருக்கு. இந்த 3000 பேர் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் 2600 பேர் எடுத்துருந்தாங்க. அதனால இந்த டைம் இவ்வளவு பேர் தான் எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். நீங்க எப்படி அப்ளை பண்றீங்கன்னா இங்க நான் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்களா, இந்த வெப்சைட்டை நீங்க இந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா உங்களோட ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி தான் வரும். இதுல இங்க அக்னிவீர் வாயுன்னு இருக்கு பாருங்க. இந்த அக்னிவீர் வாயு இதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இந்த அக்னிவீர் வாயு பத்தின எல்லா டேட்டாவும் உங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்து அதுலயே நீங்க கீழே போனீங்கன்னா இந்த மாதிரி கேண்டிடேட் லாகின் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா தான் உங்களால அப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல போயிட்டு தான் நீங்க உங்களோட அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும். ஸோ இதுதான் உங்களுடைய கம்ப்ளீட் ப்ராசஸ். அண்ட் முக்கியமான ஈவெண்ட்ஸ் எப்பெல்லாம் நடக்குதுன்னா இவங்க நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண டேட் 15 ஜூனுக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. அப்ளிகேஷன் ஆல்ரெடி இன்னைக்கு தேதியில அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு 8 ஜூலை 2024. அண்ட் லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா முக்கியமா 28 ஜூலை 2024. இந்த டேட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. அன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்றது க்ளோஸ் ஆயிரும். எக்ஸாம் பாத்தீங்கன்னா 18 அக்டோபர் நடக்கும். இந்த எக்ஸாமுக்கு 48ல இருந்து 72 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுடைய ரெஜிஸ்டர்டு இமெயில்ல உங்களுக்கு அட்மிட் கார்டு கிடைச்சிடும். அட்மிட் கார்டை நீங்க 3 காப்பி பிரிண்ட் எடுக்கணும். அந்த அட்மிட் கார்டுல இருக்கிற ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவா படிச்சுட்டு போங்க. அதை படிக்காம போனீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறது எதுவுமே உங்களுக்கு தெரியாம அந்த இடத்துல போயிட்டு உங்களை எக்ஸாம் ஹால்ல உள்ளே போக விட மாட்டாங்க.
ஆன்சர் கீ எப்போ கொடுப்பாங்கன்றதை இன்னும் மென்ஷன் பண்ணல, அது இனிமே தான் சொல்லுவாங்க. ஃபைனல் ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கறதும் இன்னும் சொல்லல, அதுவும் இதுக்கப்புறம் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் இதுதான் நம்ம அக்னிவீர் வாயுல எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு வந்ததே இல்லை, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் டே டு டே லைஃப்ல தேவைப்படுற வீடியோஸ் ஏதாச்சும் இருக்கு, அது வந்து தேவைப்படுது, அதுல எனக்கு அதிகமா நாலேஜ் வேணும், அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஏதாச்சும் நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா அதை நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கான வீடியோஸும் போடுறேன். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல கேட்கலாம். அண்ட் இதெல்லாம் இல்லாம 28 ஜூலைக்கு இந்த அப்ளிகேஷன் முடியறதால நீங்க கொஞ்சம் வேகமா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்போஸ் இது உங்களுக்கு ரிலேட்டடா இல்லைனாலும் யார் வீட்டுலலாம் சின்ன பசங்க 12th படிக்கிற ஸ்டேஜ்ல இருந்து காலேஜ் படிக்கிற பசங்க இருக்காங்களோ அவங்களுக்குலாம் மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.